தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 20 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது பொது உடைமை கட்சி, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி, போராட்டங்கள் நடத்துகின்ற கட்சி, உண்டியல் குலுக்குகின்ற கட்சி என்று பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது மக்களுக்கான கட்சி கிடையாது, பொது உடைமை கட்சி கிடையாது, உண்டியல் குலுக்குகிற கட்சி கிடையாது, பெட்டி வாங்குகிற கட்சி. அறிவாலயத்தில் போய் பெட்டி வாங்குகிற கட்சி. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியும் 20 கோடியும் வாங்கினாங்க. அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வச்சுருக்காங்க. கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணி வச்சுருக்கு. 20 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அறிவாலயத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்க போகிறாங்க. 20 தொகுதிகளில் எங்களுக்கு தொகுதி ஒதுக்குங்க அப்படின்ட்டு. ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் அது செலவு காசு கேட்குறாங்க. திமுக 3 கோடி தரலாம் அப்படின்ட்டுருக்கு. குறைந்தது கடந்த முறை 6 தொகுதி ஒதுக்கியது, அதே போன்று இந்த முறை 6 தொகுதி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் சென்னையில் ஒரு தொகுதி வேணும் அப்படிங்கிறாங்க. குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் மாதிரி 18 கோடி அல்லது 25 கோடி ரூபாய் திமுக செலவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது மக்களுக்கான கட்சி கிடையாது. அது உண்டியல் குலுக்கின காலம் போய் இப்போ பெட்டி வாங்குகிற காலமாக மாறிப்போச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினா முந்தி போராட்டங்கள் தான் ஞாபகம் வரும். இப்போ பெட்டி வாங்குறது தான் ஞாபகம் வருது. அதுதான் உண்மை.